செய்யும் நமக்கு நல்லவைகளும் தீயவைகளும் நடக்கும் என்று நபிஸல்லல்லாஹு சொல்கிறார். அதே போன்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது மா அஸாபக மின் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ், ஒரு அடியானுக்கு நல்லவைகள், அதாவது ஒரு முசீபத்துகள் நடக்க வேண்டும் என்றாலும், ஒரு நல்லவைகள் நடக்க வேண்டும் என்றாலும் இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் என்ன செய்யாது, அது நடக்காது என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப நல்லவைகள் நடப்பதும், தீயவைகள், முசீபத்தான விஷயங்கள், தீய காரியங்கள் நமக்கு நடப்பதும் இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அந்த விதியின் பிரகாரம், அல்லாஹ்வினுடைய அந்த அனுமதியின் பிரகாரம் தான் என்ன செய்யும், ஒவ்வொரு அடியார்களுக்கும் நல்லவைகளும் தீயவைகளும் நடக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கின்றான். அப்ப யார், எந்த முஃமின் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கின்றார்களோ, அல்லாஹ்வின் மீது யார் முழுமையான முறையிலே தவக்குல் வைக்கின்றார்களோ, எதிரே கல்பஹு, அவர்களுடைய கல்வை என்ன செய்கின்றான், அல்லாஹ் ஹிதாயத்தின் பக்கம் என்ன செய்கின்றான், திருப்பி விடுகின்றான். அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ் என்று, அனைத்து விஷயங்களின் மீதும் சக்தி பெற்றவன் அல்லாஹ் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்பா நமக்கு நடக்க வரக்கூடிய விஷயங்கள், நமக்கு நல்லவைகள் நடந்தாலும் தீயவைகள் நடந்தாலும் அல்லாஹ் நம்முடைய விதிகளிலே எதை எழுதி வைத்திருக்கின்றானோ அதைத்தான் அல்லாஹ் நிகழ்ந்தாட்டப் போகின்றான். அதே போன்று அவருடைய அனுமதியும் என்ன செய்கின்றது, இருக்கிறது. நம்முடைய வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்களிலே அவருடைய அனுமதியும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் நமக்கு எதையும் என்ன செய்ய முடியாது, தீட்ட முடியாது. எந்த விஷயங்களும் நமக்கு வருவதாக இருந்தாலும் சரி, நமக்கு தீயவைகள், கெட்ட வைகள், நல்ல ஆவிகள் எது நடப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய விதி கொண்டுதான் என்ன செய்யும், நடக்கும் என்பதில் எந்த சந்தேகங்களும் இல்லை. இப்போ நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, பல விஷயங்களை நாம் பார்த்துக்கிறோம். நம்முடைய கண்களுக்கு முன்னதாக நிறைய விஷயங்கள் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதில் ஒரு குடும்ப ஒரு விஷயமாக ஒரு குடும்பமான விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயமாக நாம் வைத்துக் கொண்டாலும் நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம், எங்கேயோ எப்படியோ என்ன செய்வோம், பொண்ணுகளையும் மாப்பிள்ளைகளையும் என்ன செய்வோம், தேடிக்கிட்டே இருக்கும். அவள் தேடிக்கிட்டே இருக்கும் போது என்ன செய்யும் அப்படின்னா, பல இடங்களில் நாம் தேடுவோம். தேடி கடைசியாக என்ன செய்வோம் அப்படின்னா, நம்முடைய வீட்டுக்கு பக்கத்தில் என்ன செய்யும், அந்த பொண்ணு இருக்கும். நம்முடைய வீட்டுக்கு பக்கத்தில் என்ன செய்யும், அந்த மாப்பிள்ளை இருப்பார். இது எதற்காக வந்து சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ நம்முடைய விதியில் எதை அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறானோ, நல்லவைகள் இங்கு நடக்க வேண்டும் என்று எதை எழுதி வைத்திருக்கின்றானோ அது அல்லாஹ் நம்முடைய அனுமதி. அப்போ அந்த அனுமதி எப்போ நமக்கு கிடைக்கிறதோ அப்பொழுது என்ன செய்யும், அது நடக்க ஆரம்பிச்சிடும். அவங்க கண்ணியமானவர்களே, அப்போ அல்லாஹ்வினுடைய விதி என்ன செய்ய வேண்டும், நாம் நம்ப வேண்டும். நமக்கு நல்லவைகள் நடக்கும் போதும் அல்லாஹ்வுடைய விதியை நம்ப வேண்டும். தீயவைகள் நடக்கும் போதும் என்ன செய்யணும் அப்படின்னா, அப்பையும் என்ன செய்யணும், அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சாங்க, இதுதான் நாடு இருக்கிற, நமக்கு ஏதாச்சும் ஒரு ஷர் நடக்குது, ஏதோ ஒரு பெரிய ஒரு ஏதாச்சும் ஒரு விபத்து, ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவுகள், ஏதாச்சும் ஒன்று நடக்குது, குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு கஷ்டம், பெரிய ஒரு கஷ்டம், அப்போயும் என்ன செய்யணும் அப்படின்னா, இது அல்லாஹ் என்ன செஞ்சான், எனக்கு நாடுனா அல்லாஹ் என்ன செஞ்சான், இது நடக்க வேண்டும் என்று என்ன செஞ்சிருக்கான், என்னுடைய விதியில அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான், அதுதான் நடக்குது அப்படின்னு என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் என்ன செய்யணும், முழு மனதாக என்ன செய்யணும், நாம் ஏற்றுக்கிறோம். அது அப்படி நடந்திருந்தா, இப்படி நடந்திருந்தா அப்படின்ற இந்த வார்த்தை வரக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, இது அனைத்துமே ஷைத்தானியத்தினுடைய தூண்டுதலுக்கு வழிவகுத்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்ப இப்படி நடந்திருந்தால், அப்படி நடந்திருந்தால் இந்த வார்த்தை என்ன செய்யக்கூடாது, ஒரு உண்மையுடைய உள்ளத்தில் ஒரு நாள் இதை வரக்கூடாது. ஏனென்றால் நம்பிக்கை என்பது முஃமின்கள் என்ன செய்வார்கள் என்றால், அல்லாஹ்வின் மீது என்ன செய்வார்கள், முழு தவக்குல் வைப்பார்கள். அல்லாஹ் நாளை மறுமையை சொல்லும் பொழுது, நாளை மறுமையுடைய விஷயத்தை சொல்லும் பொழுது கூட அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, வெற்றியாளர்கள் முஃமின்கள் யார் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அல்லாஹ்வின் மீது முழு தவக்குல் வைத்தவர்கள், இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் செய்ய சொல்றான். அல்லாஹ் மீது என்ன செய்வது, முழு தவக்குல் வைப்பது, முழு தவக்குல் அசைக்க முடியாத அந்த தவக்குலத்தை என்ன செய்கின்றான், அல்லாஹ் என்ன செய்கின்றான், எதிர்பார்க்கிறான். நம்ம
மார்க்கசாரியை பார்த்து சொல்றோம், இவரெல்லாம் பெரிய தக்குவாதாரின்னு என்ன செய்வோம் நாம சொல்லுவோம். பெரும் பெரும் சிப்பாவுக்கு பெரும் பெரும் தாடிகளை வளர்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இவர் பெரிய தக்குவாதாரி என்று நாம் சொல்வோம். அல்லாஹ் அமல்களை பார்ப்பது கிடையாது. அல்லாஹ் அவர் செய்யக்கூடிய அந்த தோற்றமெல்லாம் பார்ப்பது கிடையாது. பெரிய ஆளாக பெரிய பெரிய உலமாக்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய வழிகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்களுடைய தோற்றங்களை என்ன செய்வது அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. அவருடைய சூரத்தில் என்ன செய்வது நாம் பார்ப்பது கிடையாது. அவன் எவ்வளவு வசதி படைத்தவர், பெரும் வசதி படைத்தவர், தான கொடையாளியாக இருக்கிறார், வாய்வான என்ன செய்யறாரு, வழங்கிக்கிட்டே இருக்கிறாரு, நிறைய வளர்க்கிறாரு. இவர் தத்வாதார் என்று நாம சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, இவர்களுடைய வெளித்தோற்றங்களை என்ன செய்வது கிடையாது, அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. மாறாக அல்லாஹ் இவர்களுடைய உள் தோற்றங்களை மட்டும்தான் பார்க்கின்றான். உள் தோற்றத்தில் எது இருக்கின்றதோ அதை வைத்துதான் நாளை வறுமையிலே அவன் வெற்றியாளன் என்று அல்லாஹு தஆலா நாடுகின்றான், அல்லாஹு தஆலா தீர்ப்பு வழங்குகின்றான் என்று சொல்கிறார். கண்ணியமானவர்களே, வாழ்நாய்களே, தவக்கலின் முஃமினூன், முஃமின்கள் முழு மனதாக முழுமையாக அல்லாஹ்வின் மீது பறைசாற்றுவார்கள். அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு, அல்லாஹ் தான் என்னை படைத்தான், அல்லாஹ் தான் அனைத்தையும் வழங்கினான், அல்லாஹ் தான் இதை ஏற்பாடு செய்தான், அல்லாஹ் தான் எனக்கு அனைத்தையும் என்ன செய்கின்றான், நல்லவைகள் நடந்தாலும் தீயவைகள் நடந்தாலும் என்னுடைய ரப்ப தான் அனைத்தையும் கொடுக்கின்றான் என்று முஃமின்கள் என்ன செய்வார்கள், இதன் மீது நம்பிக்கையாக இருப்பார்கள். இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றான். கண்ணியமானவர் மக்களே, அல்லாஹ் மீது முழு மனதாக தவக்குல் வைக்க வேண்டும். நமக்கு எது நடந்தாலும் அல்லாஹ் மீது நாம் என்ன செய்ய வேண்டும், பொறுப்பு சாட்ட வேண்டும். அல்லாஹ் என்னுடைய விதியில் இது நடத்தினான், இது எழுதினான், இது கொண்டுதான் அனைத்தும் நடக்கின்றது என்று அல்லாஹ் மீது நாம் என்ன செய்ய வேண்டும், தவக்குல்கள் வைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி